இப்போ குடல் கேன்சர், அதுலேயும் முக்கியமாக பெருங்குடலில் வரக்கூடிய கேன்சர்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முன்னாடி இருந்த நம்பர்ஸை விட அரௌண்ட் ஒரு 20% வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி முன்னாடி ரொம்ப வயசானவங்களுக்கு மட்டுமே இந்த குடல் கேன்சர் வரும். இப்போ வந்து ரொம்ப வயசு குறைஞ்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த குடல் கேன்சர் வர்றதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த பெருங்குடலில் வரக்கூடிய கேன்சருக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட பெருங்குடல் அப்படிங்கிறது வந்து ஒரு 1.5 மீட்டர் லாங்கான ஒரு டியூப். ஸோ இந்த பெருங்குடலில் கேன்சர் வந்தால் வரக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் வந்து மோஷனில் பிளட் வர்றது. ஸோ மோஷனில் பிளட் வர்றது அப்படின்னோடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அது வந்து பைல்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மோஷனில் பிளட் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பைல்ஸ் ஒரு ரீசன், அதே மாதிரி ஆனல் ஃபிஷர், அதாவது வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு ரீசன். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. பட் அதனால் மோஷனில் பிளட் வந்தாலே அது வந்து பைல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ பெருங்குடலில் கேன்சர் வந்தாலும் அதோட ஒரு சிம்டம்ஸாகவும் இந்த மோஷனில் பிளட் வர்றது இருக்கலாம். ஸோ உடனடியாக நம்ம பரிசோதனை செஞ்சு அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மோஷன் போகிற பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சேஞ்ச். ஒருத்தங்க வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு மோஷன் போயிட்டுருப்பாங்க. சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிபேஷன் அல்லது மலச்சிக்கல் வருது அப்படின்னாலோ, அல்லது அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறது அடிக்கடி அந்த லூஸ் மோஷன்ஸ் மாதிரி அடிக்கடி வந்தாலோ, நம்ம வந்து அது வந்து குடல் கேன்சரோட சிம்டம்ஸுமாக இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம சந்தேகப்படணும். மூணாவது வந்து பிளட்டில் மோஷனில் வந்து சளி மாதிரி வர்றது, அதாவது மியூக்கஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம். ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து அந்த மோஷன் போகும்போது மோஷனோட சேர்ந்து சளி மாதிரி வந்ததுன்னா அதுவுமே அந்த குடல் கேன்சரோட ஒரு சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மோஷன் ரிலேட்டடான சிம்டம்ஸ். இது தவிர வயிறில் என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, நாள்பட்ட வயிற்று வலி. ஸோ வயிறு வலி வர்றதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் ஈவன் அல்சர்லேயும் வயிறு வலி வரலாம், ஸ்டோன் ப்ராப்ளங்கள்னால வயிறு வலி வரலாம். அதே மாதிரி ஒரே இடத்துல கண்டினியூஸாக வயிறு வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது குடல் கேன்சரோட சிம்டம்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, எடை குறைதல். ஸோ யூஸ்வலாக 1-2 கிலோ குறைஞ்சா அது வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. பட் ஒருத்தருக்கு 5 கிலோவுக்கு மேலே வெயிட் குறையுதுன்னா அதுவுமே குடல் கேன்சரோட ஒரு சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த முக்கியமான ஒரு காரணம் வந்து பசியின்மை அப்படிங்கிறது வந்து. ஸோ பசியின்மை எல்லா கேன்சர்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். அதே மாதிரி குடல் கேன்சர்லேயும் ஒரு முக்கியமான சிம்டம்ஸாக இருக்குது. சில பேர் வந்து எனக்கு வந்து பசியே இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது எனக்கு சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பாக இருக்குது அப்படிம்பாங்க, அல்லது கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அதுவுமே குடல் கேன்சரோட சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம் என்னென்னா இரத்த சோகை, அதாவது உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் வந்து குறையிறது. அது குடல் கேன்சருக்கு ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக ஜென்ஸுக்கு வந்து 12 கிராம்ஸ் இருக்கும் மினிமம், லேடிஸ்க்கு வந்து ஒரு 10 கிராம்ஸாவது இருக்கணும். ஸோ அதற்கு குறையா ஹீமோகுளோபின் இருக்குது அப்படின்னா, அதுவும் கண்டினியூஸாக அப்படியே இருக்குதுன்னா நம்ம வந்து இது வந்து குடல் கேன்சரோட ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்கணும். அது வந்து ஸோ இந்த மாதிரி இந்த குடல் கேன்சருக்கான சிம்டம்ஸ் 1 அல்லது 2 ஒருத்தருக்கு இருந்தால் நம்ம அடுத்து செய்ய வேண்டியது கொலனோஸ்கோப்பி அப்படிங்கிற அந்த டெஸ்ட். இதில் வந்து அந்த எண்டோஸ்கோப் வந்து ஆசனவாய் வழியே பெருங்குடலுக்கு உள்ளே போய் அந்த கேன்சர் கட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த கட்டிலேருந்து ஒரு சில பீஸ் டெஸ்ட்டுக்கு எடுத்து, அதாவது பயாப்சின்னு சொல்கிறோம், அதை வந்து நம்ம வந்து லேபுக்கு அனுப்பி இது கேன்சர் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த குடல் கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெஸ்ட் வந்து இந்த கொலனோஸ்கோப்பி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெருங்குடல் அல்லது மலக்குடல் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கோலன் கேன்சர் அப்படிக்கான ஆரம்ப சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து மோஷனில் பிளட் வர்றது, அல்லது நம்மளோட மோஷனோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுறது, அல்லது மோஷனில் மியூக்கஸ் அல்லது சளி அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்டம்ஸ் வர்றது. இது தவிர நாள்பட்ட வயிற்று வலி, பசியின்மை, எடை குறைதல், இரத்த சோகை, இது எல்லாமே வந்து குடல் கேன்சரோட சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனடியாக நம்ம பரிசோதனை செஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா அதை நல்லா க்யூர் பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாதான் அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து கோலன் கேன்சரை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.